இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்களை ஒன்றும் இல்லாமையிலிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தகப்பனே, இவ்வளவு தூரம் தட்டி கொடுத்த தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் அப்பா, ஒரு திறமையான ஒரு வார்த்தை, பதட்டமே இல்லாத ஒரு தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை சீக்கிரமா எங்களுக்கு கொடுத்து வெகு சீக்கிரத்துல எங்க பிள்ளைங்க ஒரு பத்திரிகை அடிச்சு அதுல இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு. ஒரு வீடு கட்டி அது கர்த்தரால் வந்துச்சு. ஒரு தொழிலை ஆரம்பிச்சு இது கர்த்தரால் வந்துச்சு. இந்த வார்த்தைய எங்க வாயிலிருந்து சீக்கிரமா நீங்க உச்சரிக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ ஆலயத்துக்குள்ள நிக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமா அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, தகப்பனே உங்க வருகை தாமதிக்கும்னா நெக்ஸ்ட் இயர் நிறைய பேர் எங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், இது எப்படி இது எப்படி இது எப்படி. உடனே எங்க பிள்ளைங்க வார்த்தை சொல்லணும், இது கர்த்தரால் ஆயிற்று, இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு, இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு, இந்த உயர்வு கர்த்தரால் வந்துச்சு, இந்த மகிமை கர்த்தரால் வந்துச்சு, இந்த அங்கீகாரம் கர்த்தரால் வந்துச்சு, இந்த சுகம் கர்த்தரால் வந்துச்சு. இந்த வார்த்தையை சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க ரத்தத்தை உங்க பிள்ளைங்க எல்லாரும் மேலையும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு 5 days தான்ப்பா. அதை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கட்டும். நாளைக்கு நடக்கிற உபவாச ஜெபத்துல உடைய மகிமையை நாங்க பார்க்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.